வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் வலுவடைந்து சூறாவளியாக மாற்றமடைந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வடகிழக்கு பகுதியாக 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சூறாவளி நாட்டை விட்டு விலகி செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விரிகுடாவில் காணப்பட்ட உஷ்ணமண்டல சூறாவளி மாகி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே 450 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகிறது. இது இலங்கையை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது. எனினும் காற்றுடனான வானிலை தொடர்ந்தும் நாட்டிலும் மண்மிட்ட கடல் பகுதிகளிலும் காணப்படும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்ற மழை நாளை முதல் குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை அல்லது இடியுடன் கூடிய மழை இடைக்கிடை வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களில் பெய்யும். இடியுடன் கூடிய மழை தெற்கு ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இரவில் வீழ்ச்சியடையும். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த அடைமழை தற்போது தணிந்திருக்கிறது. வெயிலுடனான காலநிலை நிலவுகிறது. ஆனாலும் மழை காலங்களில் கடல் இருந்த நிலையினையும் விட இன்று மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இன்று கரைவலை மீனவர்களோ ஆழ்கடல் மீனவர்களோ தொழிலுக்காக சென்றிருக்கவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து UL மப்ரூக். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த அடைமழை நேற்று இரவுடன் ஓய்ந்து இன்று வெயிலுடன் கூடிய காலநிலை நிலவுவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயினும் இன்றும் கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டமையினால் மீனவர்கள் கடலுக்கு சென்றிருக்கவில்லை. மீனவர்களின் படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை அம்மாள் அவதானிக்க முடிந்தது. இதனால் மீன் சந்தையில் மீன்கள் மிக குறைவாக காணப்பட்டதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 30 வருஷமா நான் கடத்தொழில் தான் செய்கிறேன். அண்டே நிலை காலநிலை சரியான பயங்கரமான கடல் பயம் பார்க்கறது பயங்கரமான கடல் வரி பயம் மாதிரி கடல் நிலைமை. இந்த மாறி காலத்திலையும் இப்படியான கடல் வரல, இந்த கொந்தளிப்பு வரல. இன்றைக்கு கடல் பயங்கரமான கடல் வருது. இதேபோல நிந்தவூர், காரைத்தீவு, திருக்கோவில், சாய்ந்தமர்ந்து, மருதமுனை ஆகிய பகுதி மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்வதனை தவிர்த்திருந்தனர். எவ்வாறாயினும் காரைத்தீவு பகுதியில் இன்று சில மீனவர்கள் கடற்கொந்தளிப்பையும் பொருட்படுத்தாது மீன்பிடியில் ஈடுபட்டதனை அவதானிக்க முடிந்தது. அத்தோடு கடந்த சில தினங்களாக பெய்து வந்த அடை மழை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்து காணப்படுவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கல்முனை மத்திய முகாம் வீதி, கிட்டங்கி பாலம் என்பன தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக கல்முனை நகருடன் தொடர்புடைய 11 கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடி வருகிறது. இதனால் கல்முனை அம்பாறை வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓரளவு மழை ஓய்ந்து காணப்பட்டாலும் தொடர்ந்தும் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவட்டபுரம் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதோடு அந்த பகுதியில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக பிரதேச செயலாளர் என் நில்வரட்னம் தெரிவிக்கிறார். அத்தோடு இன்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதோடு மீனவர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. கடத்தொழிலுக்கு போறாங்க, 2 நாளாக தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா எங்கட வாழ்க்கை எல்லாம் சரியா சீரழிஞ்சு போகுது. கடற்கடைக்கு போனது வந்து கடலை பார்த்தா சரியா அலையாடிக்குது, சரியான கஷ்டம். இங்கே வந்து சாப்பாடுக்கு கடத்தொழில்காரருக்கு சரியான சாப்பாடு கஷ்டம், புல்லொட்டிகளுக்கு வாழையிலாது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் கடல் சீற்றம் காரணமாக சுமார் 22,000 மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடல் கொந்தளிப்பு காரணமாக காத்தான்குடி, நாவலடி, ஏத்துக்கால் போன்ற பகுதிகளில் மீனவ படகுகள் கரையோரங்களில் இன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதேவேளை இன்று மட்டக்களப்பில் குளிருடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பகுதிகளில் தேங்கி காணப்பட்ட வெள்ள நீர் வடிந்தோடி வருகிறது.
புத்தளம் மாவட்டத்தில் நிலவிய காலநிலையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. மீனவர்களுக்கு கடற்றொழிலை முன்னெடுக்க முடியாத நிலையில் சிறு கடற்றொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட்டாலும் அவர்களின் தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அத்தோடு தாழ்நில பகுதியில் தொடர்ந்து வெள்ள நீர் தேங்கியிருப்பதாக நமது புத்தளம் மாவட்ட பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். திருகோணமலை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்வதோடு குளிருடன் கூடிய காலநிலை ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதுவரை திருகோணமலை மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதோடு கடற்பகுதியில் அதிக முகில் கூட்டம் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மீனவர்கள் இன்றும் தொழிலுக்கு சென்றிருக்கவில்லை. தாழ்நில பகுதிகளில் உள்ள வெள்ள நீர் சிறிது சிறிதாக வடிந்தோடுவதோடு சில இடங்களில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் பிரதேசத்தில் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதனால் மீனவர்கள் தொழிலுக்கு சென்றிருக்கவில்லை. இதேவேளை மலையகத்தில் நிலவும் மழையுடனான காலநிலையினால் கண்டி பேரதனை கொட்டமுத்த வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அந்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்து காணப்பட்டது. இந்த வீதியில் மண்மேடு நேற்றிரவு சரிந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இந்த வீதியின் புனரமைப்பு நடவடிக்கைகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மெதந்தும்பர பிரதேச செயலாளர் குறிப்பிடுகிறார். இதேவேளை நுவரெலியா பகுதியில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். தென்மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன நேற்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். කරු ජයසූරිය මහත්මයා වැදගත් යෝජනාවක් ගෙනල්ලා තියෙනවා. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என மிகச்சிறந்த யோசனை ஒன்றை கரு ஜெயசூரிய கொண்டு வந்துள்ளார். எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது நாட்டின் பிரதான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிகளின் பிரதான கட்சி என்ற ரீதியில் சுமார் 90% வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர் ஒருவரை தேட வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவின் மீது நம்பிக்கை இல்லாமையினால் 18 வருடங்கள் அவர் எதிர்க்கட்சியிலேயே இருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, போட்டியிடக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளரையும் அடிமைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றமையே நமக்குள்ள பிரச்சனையாக உள்ளது. ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பு புலட் சிங்கள குடலிய பகுதியில் நேற்று நடைபெற்றது. ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. எமது நாட்டில் எவரும் சோரம் போகாவிடின் எமது பிள்ளைகளை பாடசாலைகளில் அனுமதிக்க முடியாது. வைத்தியசாலைக்கு சென்றால் கட்டில்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. கிராமத்திற்கு கான்கிரீட் மற்றும் தாரிட வேண்டுமானால் அரசாங்கத்திற்கு சோரம் போக வேண்டும். இந்த செயற்திறனற்ற அரசாங்கத்தினால் எமது நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மாத்திரமே எமது அரசியல்வாதிகளுக்கு உள்ளது. අපේ දේශපාලනඥයන්ට තියෙන්නේ පුද්ගලික න්‍යායපත්‍ර පමණයි. බජට් එකක් ආවා ඊයේ පෙරේදා. මොකද උනේ? வரவு செலவு திட்டத்தில் என்ன நேர்ந்துள்ளது? தடிமனுக்காக அருந்தும் கொத்தமல்லியை இல்லாது செய்துள்ளனர். ஒருவருடைய சட்டை பையில் 100 ரூபாய் இருந்தால் அதில் 75 ரூபாவை இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கின்றது. இதில் பெருமளவான நிதி அவர்களின் பைகளுக்கு செல்கின்றது. நீங்கள் உண்ணும் பருப்பு, அரிசி, உப்பு என சகலவற்றின் மீதும் வரி விதித்து உங்களை இல்லாது செய்துள்ளது இந்த அரசாங்கம். இதன்போது ஜனநாயக கட்சியின் புலத் சிங்கள தொகுதியின் புதிய இணை மற்றும் தொடர்பாளர் அலுவலகமும் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகாவினால் திறந்து வைக்கப்பட்டது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறும் வாய்ப்பு மழை காரணமாக கை நழுவி போயுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 609 ஓட்டங்களை பெற்றது.
பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மெற்கிந்திய தீவுகள் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 213 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. தொடர்ந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மெற்கிந்திய தீவுகள் அணி 507 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதன் அடிப்படையில் 112 என்ற வெற்றி இலக்கு நியூசிலாந்து அணிக்கு வழங்கப்பட்டது. போட்டியின் இறுதி நாளான இன்று போட்டி நிறுத்தப்படும் போது 6 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 33 ஓட்டங்கள் மாத்திரமே வெற்றிக்காக தேவைப்பட்டிருந்த போது மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. எனினும் மழை தொடர்ந்ததால் போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நியூசிலாந்து அணியின் ராஸ் டெய்லர் தெரிவானார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.